ஹாய் உறவுகளே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம், அக்கா வீட்டுக்கு போகிறோம். அப்படி இப்படியே ஊரை சுற்றிட்டே இருக்க போகிறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டுக்கும் போகணும், அக்கா வீட்டுக்கும் போகணும். வாங்க அங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு நாங்கள் வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணும். மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு அப்படியே போக வேண்டியது தான். எங்கள் மாமியார் வந்து நாக்கான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போவோம். வாங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு எழுத்தும் திட்டம். கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் பின்னடைவை சரி செய்ய பார்த்து பத்திரம் அதானே. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இதுதான் அம்மா வீடு. அவங்க தேவைக்கு அவங்க ஒரு ஆள், அவங்க தேவைக்கு வாங்க. இங்கேருந்து அதோ தெரியுது பாருங்க ஒரு செவரு, அந்த செவரு வரைக்கும் இருக்கா அவங்களுக்கு லேண்டு. இது ஃபுல்லாமே எங்கள் அம்மாவுடைய இடம்தான். இங்கே அது இந்த ஃபஸ்ட்டில் மட்டும் இங்கே வீடு கட்டியாச்சு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து காலி கிரவுண்டு, பாத்ரூம். அது காலி கிரவுண்டு. இது பாருங்க லெமன் மரம், இதில் நிறைய லெமன் காய்க்கும். இது பாருங்க நிறைய பழம் இருக்கும் இதில். வாங்க உள்ளே போய் காட்டுறேன். அம்மா வீடு வந்து இது ஒரு சின்ன ஒரு ரூம் பார்த்தீங்களா, இது வாசல். அப்புறம் வந்து இது ஒரு ரூம் பாருங்க, இது ஒரு ரூம். இங்கே பாருங்க, இது ஒரு திண்ணை, இது ஒரு திண்ணை. சும்மா யாருன்னா வந்தாங்கன்னா உட்காந்து பேசுறதுக்கு கொள்றதுக்கு. அப்புறம் வந்து இதுதான் ரூம் பாருங்க. டோர் ஓப்பன். அம்மா இருக்காங்க பாருங்க. மா ஹாய் சொல்லு திரும்பி. ஹாய். அவங்களுக்கு அப்படி தான் பேச தெரியும். அம்மா டிவி அதிகமாக பார்க்க மாட்டாங்க, ஆண்டவருடைய சேனல் தான் அதிகமாக. இங்கே பாருங்கள் அம்மா வீடு இதுதான். அம்மா வீட்டில் வந்து இங்கே பாருங்கள் நிறைய வசனங்கள் தான் இருக்கும், நிறைய வசனங்கள் தான் இருக்கும். ஏன்னா அம்மா வந்து ஆண்டவருடைய பைத்தியம் சொல்லலாம். அவங்க அவ்வளோ லவ் பண்ணுவாங்க காடை. ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வாழ்க்கைய உலகம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆண்டவர் மட்டும்தான். இங்கே பாருங்க அம்மா ஒரு ஆளுக்கு பாருங்க, அவங்களுக்கு மசாலா டப்பாங்க, பாத்திரம். அவங்க ஒரு ஆள் பாருங்க. கேஸ். இதுதான் அம்மாவுடைய கிச்சன். அவங்க ஒரு ஆளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று கூட பழசாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது. இங்கே பாருங்க, இது கிச்சன், இது ஹால். அம்மா வீடு பார்த்தாச்சா? சரி, இப்போ நானும் அம்மாவும் வந்து இருங்க, அம்மா கிட்ட கொடுத்து என்ன வீடியோ எடுக்க சொல்கிறேன். அப்படியே பிடிச்சிருமா, அப்படியே என்ன கேட்டு என்னைய கேமரா மறைக்கக்கூடாது. இப்படி வச்சு இப்படி இப்படி அப்படி வை. என்ன நான் தெரியுறேண்ணா? அப்படி அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. அவங்களுக்கு தெரியல வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி, அவங்கள காட்டினா, அவங்க வீடியோ எல்லாத்தையும் காட்டினா எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா வீடு இதுதான். அம்மாவுக்கு வந்து ரொம்ப சுத்தப்பத்தான் இருக்கணும், அவங்களுக்கு அது ரொம்பவே முக்கியம். அம்மா வீடு வந்தாச்சு, அம்மா வீட்டை காட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நானும் அம்மாவும் அக்கா வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அக்கா வீட்டுக்கு வந்து அக்காவை பார்த்து. அதனால் அக்காவை போய் பார்க்கலாம் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நான் அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டேன். இப்போ அம்மா வீடை காட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு போகலாம். அம்மா வீடை பிடிச்சிருந்தா எல்லாரும் கமெண்ட் சொல்லுங்கள். க்ரீன் கலர் ஹார்ட்டை டச் பண்ணுங்கள். அம்மா வீட்டு பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க எனக்கு கமெண்ட்டில். அதே மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு போவோமா? வாங்க போகலாம்.
போகலாமாம்மா? அவங்க பண்ண ஹாய் ஒருவர்களே, கேமராமேன் சரி கிடையாது. எனக்கு கேமராமேன் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு எடுக்க தெரியல. பரவாயில்ல, சரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எங்களை விட்டுட்டு வண்டியில் லோடுக்கு போகணுன்ட்டு போய் கிளம்பிட்டாங்க. நடந்து போக வேண்டியதாக இருக்குது. அம்மா வீட்டிலேருந்து அக்கா வீடு வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணும். அதே இந்த வழியில் நடந்து போனால் கொஞ்சம் ஷார்ட் ரூட்டுன்றதுனால இந்த வழியில் நாங்கள் நடந்து போகிறோம். இப்போ நடந்து போக வேண்டிய நிலமை வந்துச்சு. நடந்து போயின்னு இருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம். அம்மாக்கு ஒரு வழியாக அக்கா வீட்டு சந்து வந்தாச்சு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது பாருங்க. போகிற என்ட்ரன்ஸ் இது. இப்போ எல்லாரும் வருவாங்க பாருங்களேன். எல்லாம் கத்திக்கிட்டு கோரஸாக வருவாங்க பாருங்க. கேட்குதுங்களா? வராங்க வராங்க. ஷால் மாட்டிச்சு வருமா? இது மாதிரி பாருங்க, வந்து வர எடுத்துட்டு போறாரு. வெல்கம் பண்ண வந்துட்டாங்க. வாங்க உள்ள ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா, உள்ள என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இருங்க. அம்மா கிச்சன்ல என்ன பண்ணின்னு இருக்கீங்க? கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? சமையல் தான் பண்ணுவாங்க. என்ன சமையல் இன்னைக்கு? கீரை. எப்படி நாங்க வருவோம்னு சொல்லிட்டு கீரை சரியா இல்ல நீயா சரியா? இல்ல இல்ல, நீங்க வருவீங்கன்னு தெரியும், எனக்கு நிறைய தெரியும். அப்படியா? அதனாலதான் கீரை வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச குழம்பு, அம்மாவுக்கு பிடிச்ச குழம்பு இல்லையா? வேற லெவல். தொட்டுக்க முட்டை தான். முட்டை தானா? சரி, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. கருவாடு இல்லை, வாங்கணும். காலி ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? எழுந்தது 8 மணி. பரவாயில்ல, சீக்கிரம் தானே அது. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா வந்து கீரை போட்டு பருப்பு கீரை கடையல் கடைஞ்சிட்டு முட்டை கருவாடு அப்பளம் இன்னும் எக்ஸஸாக இருக்குது. எக்ஸஸாக இருக்குது பாருங்க. அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறேன். டச்சிங் ஹெல்ப்பர். ஹெல்ப்பர் நல்லா ஹெல்ப் பண்ணுவியா? நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். இல்ல சாப்பிடுறதுல ஹெல்ப் பண்றேன். இல்ல என்ன உட்கார வச்சு நீ செய்யலாமே தாராளமா. இல்லங்க, எனக்கு செய்ய தெரியாது. நீங்க செஞ்சு உங்கள மாதிரி ஒரு செஃப் யாரா இருப்பாங்களா? உங்க பிரியாணிக்கு நான் ஒரு அடிமை. இல்ல எல்லாத்துக்குமே அடிமை. நான் உங்களுக்கு வந்து வெள்ளி ஒட்டியா வாங்கி போடலாம், அளவு எடுத்துட்டு போடலாம். வெள்ளி ஒட்டியா கிலோ கணக்குல எடுக்கணும். இப்ப வைக்கிற விலைக்கு கிலோ கணக்குல எடுக்க முடியாது. என்னால நான் சொல்ல மக்களே, இவங்களுக்கு நான் வெள்ளி ஒட்டியானம் பண்றதுக்கு என்னால முடியாது. வெள்ளி விலை தங்க விலை எல்லாம் கம்மி ஆகட்டும், அப்ப வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன சொல்றேன்? சரி, நாங்க சமைச்சிட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு நான் மீதி நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டினியூ பண்றேன். சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம. இங்க வந்து அக்கா இங்க பாருங்க ஆப்பம் சுட்டுட்டு இருக்காங்க. ஆப்பம் தேங்காய் பால். ஃபர்ஸ்டே ஒரு டைம் நான் வந்து ஆப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால அவங்க எனக்கு ஆப்பம் சுட ரெடி ஆயிட்டாங்க. ஆப்பம் தேங்காய் பால். இங்கே பாருங்க, ஆப்பம் ரெடி ஆயிருக்கு. தேங்காய் பால் அங்கே அம்மாண்டா இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கீரை, அது மதியம் லஞ்சுக்கு. இப்போ காலையில் டிஃபன் வந்து இது. என்னடா நினைக்கலாம், மதியமே இது மதியம் ஆயிடுச்சு, என்னடா இதுங்க காலையில் ஒரு சாப்பிட வேண்டியதை இப்போ சாப்பிட்றாங்களேன்ட்டு. அப்படி கிடையாது, இவங்க லேட்டாக எழுந்திரிப்பாங்க எப்பயுமே, அதனால தான். வாங்க, அம்மா அப்பா சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா பால் ஊத்துட்டா? தேங்காய் பால். அம்மா சாப்பிட்டு இருக்காங்க தேங்காய் பால் ஆப்பம். இவர் ஒருத்தர் வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் தேங்காய் பால் ஆப்பம். எனக்கு போன வீடியோலே சொல்லியிருந்தேன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு திருப்பியும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. தேங்காய் பால் ஆப்பமும் சாப்பிடலாம் வாங்க. ஆக்சுவலி தேங்காய் பால் ஆப்பம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன். அது அக்கா மனசில் வச்சுட்டு ஞாபகம் திருப்பி அதே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாது. நான் இதை ரசித்து சாப்பிடுப்பேன். இந்த மாதிரி அக்காலாம் உனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஷார்ட் ட்ரிக் மட்டும்லாம் கொடுக்காத. நான் இதை ரசித்து சாப்பிட போகிறேன். நீங்களும் போயிட்டு சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன நான் பண்ணுறேன்னு உங்ககிட்ட காட்டுறேன். பாய். ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்காங்க கீரை, அப்புறம் முட்டை வறுவல், அப்பளம், ஊறுகாய். ஒரு ஃபுல் கட்ட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை சாப்பிட்றேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் இருங்க. சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்குமோ இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் விளாக. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறேன்றது சின்ன சின்ன விளாகில் காட்டுறோம். இப்போ என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.